இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா, அப்பா என்னமோ சொல்லிட்டு போட்டோம். ஆனா நான் சொல்றேம்மா, இந்த வீட்டு மேல இருக்கிற கடனை அடைச்சு பத்திரத்தை மீட்டு உங்க கையில தரேன். இந்த வீட்டுல மறுபடியும் உங்களை அதே கௌரவத்தோட நான் வாழ வைக்கிறேன். கௌரவத்தை பத்தி யாரு பேசணும்னு விவசாயம் இல்லாம போச்சு. என்ன நான் என்ன உன் சம்பாத்தியத்துல வந்து சாப்பிடுவேன்னு நினைச்சியா? நீங்க எல்லாரும் தான் குடும்பத்தோட வந்து என் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கீங்க. இந்த பார், நான் மானஸ்த, உன் காசு 10 பைசா கூட எனக்கு தேவையில்லை. நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கப்பா. யாருக்காகப்பா இந்த வயசுல நீங்க இப்படி ஓடிட்டு இருக்கீங்க? அவங்க 3 பேரும் பணம் தான் முக்கியம்னு இருக்காங்க. நான் அப்படி கிடையாதுப்பா. எனக்கு நீங்களும் அம்மாவும் தான் ரொம்ப முக்கியம். உங்களை இப்படி கஷ்டப்பட விட மாட்டேன்ப்பா. யாரோட கருணையும் எங்களுக்கு தேவையில்லை. எங்களை நாங்களே பாத்துக்கிறோம். அம்மா, என்னம்மா பாத்துப்பீங்க? இனிமே என்ன பண்ண முடியும் உங்களால? 34 வருஷமா எங்களையும் பாத்துக்கிட்டு 4 பிள்ளைங்களை வளர்த்து ஆளாக்க தெரிஞ்ச எங்களுக்கு எங்க 2 பேரையும் பாத்துக்கிறதுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். உன் வயசை விட எங்க வாழ்க்கைக்கு வயசு அதிகம். எங்களுக்காக இத்தனை வருஷம் நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டீங்க. அத அவங்க 3 பேரும் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. ஆனா நான் நினைச்சு பாக்குறேன்ப்பா. அப்பா, நான் உங்க 2 பேரையும் நல்லா பாத்துட்டேன். நீங்க எதுக்குங்க இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? அவ உங்க நல்லதுக்கு தானே சொன்னா. அவ எனக்கு நல்லது சொல்றாளா? ஏன் இப்ப இருக்கிற அறிவு அவங்க கூட ஓடி போகும்போது எங்க போச்சான்? இன்னும் எத்தனை நாளைக்கு தாங்க இதையே பேசிக்கிட்டு இருக்க போறீங்க? தப்பார், நான் சாகுற வரைக்கும் பேசுவேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப வந்து என்ன பேச்சு பேசுற பாத்தியா? அப்படி அவ என்ன சொல்லிட்டா? நம்மள நல்லா பாத்துக்கிறேன் தானே சொன்னா. யாரும் நம்மள பாத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல சீதா. இவனுங்கெல்லாம் இருக்கானுங்க, நம்மள பாத்துப்பாங்க நம்பிதான் நம்ம இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்துட்டோம். இங்க பார், இப்ப புதுசா இவ வேற வந்து நம்மள பாத்துக்க போறாளாமா? இதை நான் நம்பிட்டு வீட்டுல நான் சும்மா இருக்கணும்? அதோட இவளை நம்பிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா நாளைக்கு வந்து சொல்லுவா, என் புருஷன் சொன்னா, என் மாமியார் சொன்னா, நீங்க 4 இட்லிக்கு மேல சாப்பிடுறீங்களா, 3 காஃபிக்கு மேல குடிக்கிறீங்களான்னு செலவு நிறைய ஆகுதும்பா. அப்புறம் என்ன நடக்கும்? இதோ இந்த பொம்பளை உட்கார வச்ச மாதிரி நம்மளையும் ஒரு நாள் திண்ணையில உட்கார வச்சிருவாங்க. என்னது? ஏங்க, உங்க பிரச்சனையில என்ன எதுக்கு தேவையில்லாம இழுக்கிறீங்க? உங்க சங்காத்தமே வேணாம் சாமி. நான் பாட்டுக்கு ஒரு ஓரமா இருக்கேன். அப்புறம் சவுக்கு எடுக்கிறேன், சாட்டை எடுக்கிறேன்னு எதையாச்சும் தூக்கிட்டு வந்துட போறீங்க. வேணாம் சாமி, என்ன விட்டுடுங்க. நீங்க 3 பேரும் இந்த வீட்ல ஆளுக்கு ஒரு போர்ஷனை புடிச்சு வச்சிருக்கீங்களே. சரி, நானும் உன்னை இப்பவே புடிச்சு வச்சா எனக்கு ஏதாவது கிடைக்கும்னு பார்த்தேன். என் புருஷனையும் பிள்ளைங்களையும் விட்டுட்டு வந்து மாச கணக்காகுது. இங்க பார்த்தா இப்போதைக்கு ஏதோ நடக்கிற மாதிரி எனக்கு ஒன்னும் தெரியல. போதுண்டாப்பா, நான் இடத்த காலி பண்றேன். உங்க அக்கா போனதுக்கு அப்புறம் அந்த ரூமை எங்க அம்மாக்கு கொடுத்துடலாமாங்க? இவ ஒருத்தி. ஏய், இப்ப நீ போறதுனால இங்க யாருக்கும் ஒன்னும் ஆக போறது இல்ல. கிளம்புறதுனா கிளம்பி போயிட்டாரு. ஒரு ₹1 காத்துல பறந்தாலே அதை விரட்டி விரட்டி ஓடி போய் புடிச்சிட்டு வரவனாச்சு நீ. நீ ஏதாவது பெருசா பண்ணுவன்னு நம்பிதான் நான் இங்க வந்தேன். ஆனா அப்பா உன்னை கடைசியில காமெடி பீஸ் ஆக்கி டெய்லி உன்னை டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்காரு. சொல்ல போனா நீ தான் எங்களுக்கு இருக்கிற என்டர்டைன்மெண்ட் பீஸே. சரி, அப்பா தான் இத்தனை நாளா உன்னை வச்சு வித்த காட்டிட்டு இருக்காருன்னு நினைச்சா இப்ப அம்மாவும் சேர்ந்து உன்னை அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பனும் கிடையாது, புள்ளையும் கிடையாதுன்னு ஆனதுக்கு அப்புறம் இன்னும் நீ எங்களை போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கல்ல. இன்னையோட உன்னோட ஆட்டத்துக்கெல்லாம் முடிவு கட்டுறேன். இத்தனை நாள் நீ அடிச்ச, நான் வாங்கிக்கிட்டு இருந்தேன். அடுத்து நான் அடிக்க போற ஒவ்வொரு அடியிலையும் நீ ஆயுசுக்கு எந்திரிக்க கூடாதியா? இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் நான் என் அண்ணனோட நிக்கிறது தான் சரி. நானும் எவ்வளவு நாள் தான் நியூட்ரலா இருக்கிற மாதிரி நடிக்கிறது? பாத்துக்கிறேன்.
ஒரு 20 ருபீஸ். எது? அது ஒன்றும் இல்லை, காலையில் எல்லாரும் சீக்கிரமா வேலைக்கு போயிட்டாங்க. எனக்கு 11 மணி ஆனா என்ன? இல்ல 11 மணி ஆனா எனக்கு ஹார்லிக்ஸ் சாப்பிடணும். மாப்பிள்ள ஹார்லிக்ஸ பீரோல வச்சு பூட்டிட்டு போயிட்டாரு. ஒரு 20 ரூபாய் கொடுத்தா கடையில வாங்கி சாப்பிட்டுப்பேன். உமா, நாங்களும் எங்கெங்கயோ தேடி பார்த்துட்டோம்டி. அந்த மாதிரியான டேஸ்ட் வேற எங்கேயுமே கிடைக்கலடி. இந்த முறை எப்படியாச்சும் எனக்கு அதை கொஞ்சம் ரெடி பண்ணி கொடு ப்ளீஸ் டி. அது அடுத்த 1 வருஷத்துக்கு உன்னை நினைச்சிட்டு தான் நான் சாப்பிடுவேன். என்னடி ஒன்னும் சொல்லாம இருக்க? அது என்ன டேஸ்ட் தெரியுமா? சாப்பிட்டா நாள் முழுக்க நாக்குலயே நிக்கும். இல்ல, சாரி பூஜா, இந்த வருஷம் கிடைக்க சான்ஸ் இல்ல. என்னடி சொல்ற? ஏன் கிடைக்காது? அந்த பொடியெல்லாம் செஞ்சு கொடுத்தது என்னோட மாமியார். சரி, அவங்களே செஞ்சு தர சொல்லு இப்போ. இல்ல, அது முடியாதுடி. அதான் ஏன்? இத பாத்தியா? சம்சாரம் அது மின்சாரம் படத்துல வர கோடு மாதிரி எங்களுக்கும் எங்க மாமனார் மாமியாருக்கும் சண்டையாகி அவங்க வீட்டுக்கு நடுவுல கோடு போட்டு பாதை பிரிச்சு விட்டுருக்காங்க. எங்களுக்குள்ள எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது. சரி, எனக்கு தானே செஞ்சு தர போறாங்க. கொஞ்சம் அவங்க கிட்ட சொல்லி. என்ன பார்டருக்கு அந்த பக்கம் போய் கேட்க போறீங்களா? அந்த வீட்டு பிரைம் மினிஸ்டரு பயங்கர ஸ்ட்ரிக்ட். உன்னை உண்டு இல்லன்னு பண்ணிடுவாரு. அப்போ எனக்கு பொடி கிடைக்காதா? ஹலோ. ஹாய். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. ஹார்லிக்ஸ் சாப்பிடுறீங்களா? வேண்டாம். காஃபி டீ? இல்ல இல்ல தேங்க்ஸுங்க. இல்ல, இந்த பூண்டு பொடி புளியோதரை பொடி தானே, அத நானே ரெடி பண்ணி தரேனே. நீங்க மேகலாவோட அம்மா தானே? ஆமா ஆமா ஆமா. எப்படி தெரியும் உங்களுக்கு? எங்க அம்மா நிறைய சொல்லிருக்காங்க. அப்படியா? அப்புறம் வேற என்ன சொன்னாங்க? நீங்க எனக்காகலாம் சிரமப்பட்டு செய்ய வேண்டாம். தேங்க்யூ. என்ன இவங்க பாக்குறத பார்த்தா வெள்ளாடு வேலியை தாண்டிட போல இருக்கே.